அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜெயரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆட்டுக்குடலுங்க. அந்த குடல் கறின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இன்றைக்கி குடல் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நல்லா ஆட்டுக்குடலை வந்து நல்லா கழுவி வச்சுக்கிறணும். நல்லா சுத்தமாக அதில் உள்ள அழுக்கெல்லாம் போகிற மாதிரி நல்லா சுத்தமாக கழுவிடணும். அந்த கழுவுற மெத்தடு தெரிஞ்சவங்க தான் இதை செய்யணும். அது மாதிரி நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா நல்லா வெள்ளைப்பூடு கொஞ்சம் கட் பண்ணி உரித்து வச்சுக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறையாவே உரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி கப்பை எடுத்துகிட்டு வெள்ளைப்பூடு, இஞ்சி, அந்த சின்ன வெங்காயத்தில் பாதி அளவு தாளிக்கிறதுக்கும் பாதி அளவு கிரேவிக்கும் வச்சுக்கோங்க. அப்புறம் தனியாக மிக்சியில் வந்து சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு நுணுக்கி வச்சுக்கோங்க. ரெண்டும் சேர்த்து நுணுக்கி வச்சு இப்போ அரைச்ச இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் விழுது ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிளகு சீரக பொடி ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா குடல் வந்து உப்பு போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு 2 விசில் எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வைங்க. குக்கர் வச்சு நல்லா குக்கர் காயட்டும். குக்கர் நல்லா காஞ்சோன்னே எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னே நல்லா அந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயம் வெந்ததும் அப்புறம் கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை வெந்ததும் தக்காளி போட்டுருங்க. தக்காளியும் வெந்தவுடனே நல்லா இஞ்சி வெள்ளைப்பூடு வெள்ளுதை போட்டு நல்லா வேக விட்டுருங்க. நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு வேகட்டும். வெந்தவுடனே அடுத்து மிளகு சீரக பொடி போட்டு அப்புறம் 1 ஸ்பூனு மிளகாத்தூள் எடுத்துருந்தோம், அதையும் போட்டுருங்க. ஒன்றா போட்டுருங்க. போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. நல்லா பெரட்டி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாம் வந்து அப்படியே வேகட்டும். அந்த எண்ணெயில் நல்லா வேகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு அந்த மசாலாலாம் வெந்த பிறகு அந்த குடலை போட்டு நல்லா பெரட்டி விட்டு நல்லா வேக விடுங்க. இந்த குடல் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வயிற்று புண்ணு, குடல் புண்ணு இருக்கவங்களாம் அந்த ஆட்டு குடல் வாங்கி சாப்பிடுங்க. அல்சர்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் சாப்பிட்லாம். ஆமாம், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இந்த குடல் நம்ம வேக வச்ச தண்ணியும் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா அந்த மசாலா வந்து அப்படியே ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா ஒரு 2 பெரட்டி இப்போ குடல் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்ச பதத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. ஆமாம், நாங்கள் அதுக்கப்புறம் 2 விசில் வச்சோம். கொத்தமல்லி தூவிட்டு 2 விசில் வச்சு இறக்கணும். எங்களுக்கு செம்மையான ஆட்டு குடல் கிரேவி அமைஞ்சிருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் அந்த நம்ம உப்பு ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம குடலில் போட்டு வேக விட்டதுனால நாங்கள் இப்போ உப்பு காட்டலை. நீங்கள் வந்து உப்புலாம் கரெக்டான பதத்தில் போட்டுக்கோங்க. ஆமாம், இந்த மிளகு சீரக பொடியும் இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டும் அந்த மிளகாத்தூள் மட்டுமே இதுக்கு போதுமான மசாலா. அப்படியே செம்மையாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு இந்த குடல் பெரட்டி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த குடல் ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும்.